ஃப்ரெண்ட்ஸ் சின்னமரம் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. போஸும் அந்த கருப்பசாமி சொன்ன மாதிரி சிறுமலைக்கு போயிட்டு அந்த வைத்தியரை பார்த்து நம்ம சாட்சியோட இங்கே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு குழப்பமாகவே இருக்குது. அங்கே சேதுக்கிட்டேயுமே எதுவுமே கேட்காம சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம எதனா கேட்டால் அவர் எதனா சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் தமிழ் செல்வி சைலண்ட்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்க வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே கால் பண்ணி அம்மா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதம்மா, நீ நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் போஸ் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீ போஸுக்கு தண்டனை நல்லா கொடு, அது 4 செவத்துக்குள்ளே கொடுத்துக்கோமா, இந்த கல்யாணத்தை மட்டும் நிற்க வச்சிடாதீங்கம்மா, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் அரேஞ்ச் பண்ணேன், ஆனால் இதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அந்த பொண்ணுமே நான் போஸ் பண்ண விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன், ஆனால் அவன் மறக்க முடியாத ஒரு தப்பை தான் பண்ணியிருக்கான், அதே மாதிரி அவன் மறக்க முடியாத ஒரு தண்டனையை நான் கொடுத்தே தருவேன் அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த கல்யாணத்தை அந்த பொண்ணு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிற பையன் இது மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதை நான் என் கண்ணால் பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை நான் கட்டிக்கிட்டேன்னா என்னோட ஒரு கேவலமான பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே மனசுலேயே வச்சுக்கிட்டு அங்கே ஈஸ்வரிக்கிட்டையுமே சொல்லாமல் அவனுக்கு தண்டனை கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் அந்த பொண்ணு இதுக்கு ஓகேவும் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம சேதுவை தான் இது பார்த்துக்கணும், சேது எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு வந்து இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னோன்னா அந்த கல்யாணமும் நடக்காது, நமக்கு சேர வேண்டிய அந்த பணமும் வராது அப்படின்ற மாதிரியுமே ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காங்க. இப்போ இந்த போஸ் பண்ண வேலையில் எத்தனை பிரச்சனை நான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே ரொம்பவே போஸவையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராசாங்கமும் அங்கே உட்காந்து சேரில் உட்காந்துக்கிட்டு மோகனாவை காப்பி தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மோகனாவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அங்கே சன்னியாசி கிட்ட, சன்னியாசி இங்கே கல்யாணம் இருப்பார், நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கப்புன்னு இருந்தால் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த பேனரெல்லாம் ஃபஸ்ட்டு கிழிச்சு போட சொல்லுங்க, இங்கே நம்ம கட்சி தலைவர் அம்மா என்ன கிளின்னு சொல்லிட்டு கிழிக்கிறாங்க, ஒரு கட்சி தலைவரோட ஃபோட்டோ கூட இல்லை, நம்ம தலைவரோட ஃபோட்டோ போடாமல் அந்த பேனரை யார் வைக்க சொன்னது, இந்த ராஜாங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போதுன்னா ஒரு பேனர் எப்படி அடிக்கிறதுன்னு கூட இங்கே யாருக்குமே தெரியல, போஸோட ஃப்ரெண்டுங்க தெரியாமல் ஏதோ வச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ண பாருங்க ஈஸ்வரி சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும் சரிங்கம்மா, அது நான் நைட்டுக்குள்ளேயே அதை மாத்திர சொல்லிடுறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சாபுத்திரியும் இன்னும் மதனி ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போல, ரொம்பவே பதட்டமாக இருக்கீங்க, என்ன தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாபுத்திரி. உடனே இப்போ கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது, இதுக்கு மேலே தான் என்ன தலைவலி அதிகமாகுதா என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரியும் அங்கே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. ஏன்னா அந்த கல்யாணம் எப்படியுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு எதனா ஒன்று நல்ல காரியம் நடக்கவே கூடாது, அது அப்படியே நடக்கிறதுக்கு கிட்ட போயிட்டா கூட அதை நிறுத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் அங்கே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஏன்னா போஸோட கல்யாணத்தை நம்ம நடக்க விட்டோம்னா இந்த வீட்டில் நம்ம வெட்டு ஆகிடுவோம் அப்படின்றதுனால தான் இந்த கல்யாணத்தைவே நிறுத்துறதுக்கு இங்கே சாபுத்திரியும் தாமரையும் பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பார்த்துமே வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அந்த கல்யாண பொண்ணு தான் என்ன முடிவு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்குமே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அந்த கல்யாண பொண்ணை கூட நான் சமாளிச்சிடுவேன், ஆனால் அங்கே சேது அந்த மாற்று மருந்து எடுத்த விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்னு வேற போயிருக்கான், அவன் வேற என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த கல்யாணத்தை நான் நடத்துறதுக்கு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், ஆனால் இங்கே போஸு வரத்துக்குள்ளே நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பசாமியை நாளைக்கு கல்யாணம், அதனால் இங்கே கருப்பசாமியை கும்பிடுறது இங்கே ராஜாங்கத்தோட வழக்கம் அப்படின்றதுனால எல்லாருமே அங்கே படையலையுமே போட்டு கருப்பசாமியுமே கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் எங்கள் ஈஸ்வரியும் மாமா நீங்கள் அந்த 1 கோடியே கொடுக்குறீங்களா, அது இப்போவே கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கம் அங்கே பேசுகிறாங்க. உடனே எங்கள் சன்னியாசி ஈஸ்வரி உனக்கு அந்த 1 கோடியே கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க, மேடையில் வச்சு அந்த 1 கோடியே கொடுக்குவோம், இப்போ என்ன உனக்கு அர்ஜென்ட்டு, அதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரியும் சன்னியாசி அதை அத்து கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் ஆமாம் சன்னியாசி இது கரெக்டு தானே, நான் மடமே இல்லை, அங்கே போஸு உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், ஆனால் கொடுக்காமலாம் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரியும் இந்த கல்யாணம் நடக்க போதா நான் நடக்கலையானு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது, அதனால் இந்த பணத்தை இப்போவே அடிச்சிடலான்னு பார்த்தா அது வேலைக்கே ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சைலண்ட் ஆகிடுறாங்க.
சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு, அப்பத்தா என்ன பத்தா இந்த கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட கேட்டுருக்காங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் சன் ராஜாங்கம் நீ எப்படி சொன்னாலும் சரி, நீ எப்படி சொன்னாலுமே அது எனக்கு எல்லாமே மனப்பூர்வ சம்மதம் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பூ டெக்கரேஷனுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அந்த ஆளுங்களெல்லாம் இங்கே பண்ணணும் அப்படி அங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சன்னியாசியுமே அண்ணா இங்கே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, அந்த பேனர் விஷயமா சொல்லிட்டு இருந்தேன், அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் சன்னியாசி நானும் வரேன், இந்த எங்கெங்கே கட்டணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அவங்க மேலே கிளம்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி இன்னைக்கு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம போகணும், ஏன்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடியாகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாமரையும் மலரும் எழுந்து அங்கே சமையலுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் அங்கே வீட்டுக்கு வந்து இங்கே மலர் சமைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மலர் அந்த சைடு வர்றதே இல்லை, என்ன அந்த வீட்டவே மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கேட்குறாங்க. உடனே எங்கள் மலரும் ஐயோ இல்லை அப்பத்தா, நாங்கள் வரத்தில் எனக்கு என்ன, நான் உங்ககிட்ட வந்து அங்கே பேசிட்டு தானே போயிட்டுருக்கேன், இந்த 2 நாளாக நான் வரலை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே வரலான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் சரி மலர், இங்கே கல்யாண ஏற்பாடு வேற தடபுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ போஸை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத, போஸு அவனோட வாழ்க்கையை அவன் தேடிக்கிறான், அவன் உன் லைஃப்பில் இருந்த வரையும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கல, ஏன்னா நீ தனியாக இருக்கிறதே உனக்கு சேஃப்டி தான், ஆனால் கடைசி வரைக்கும் உனக்கு ராஜாங்கம் துணையாக இருப்பான், உனக்கு என்ன வேணும்னாலுமே அவன் பார்த்து செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே மலருமே சரிங்க அப்பத்தா, ராஜாங்க மாமாவை பற்றி எனக்கு தெரியும், அவர் இருக்கிற தைரியத்தில் தான் நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி இங்கே வக்கீலுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே எந்த ஒரு இது காரணமும் கேட்காம என்ன படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறத நான் எப்போவுமே கட்டுப்படுவேன், ஆனால் அங்கே போஸு ரொம்பவே கெட்டவன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் நான் அவங்ககிட்ட விலகினேன், ஆனால் என்ன ஒரு நாளுமே அவன் சந்தோஷமாக வச்சுக்கிட்டதுனாலே இல்லை, அதனால் அவன் கூட இருந்து எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட விவாகரத்து நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மலை சொல்லிடுறாங்க. சரிங்க அப்பத்தா, நீங்கள் அதெல்லாம் பேசி எதுக்கு இங்கே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் நினைக்கல பார்த்தா, அவனுக்கு கல்யாணம் நடந்தான்னா எது நடந்தா என்ன, எனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு, அதுக்கு மேலே அவனை நினச்சி நான் எதுக்கு அப்பத்தா ஃபீல் பண்ண போகிறேன், அதெல்லாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிடுறாங்க. உடனே மலர் சொன்னதை கேட்டதுமே அப்பத்தாக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி மலர், நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கும் கரெக்டாக, ஏன்னா சரி நீ இதை நினச்சி இது எதனா வருத்தப்பட்டிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன், நீ அதை நினச்சி நீ வருத்தப்படாதான் ரொம்பவே நல்லது, அதை நான் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் நீயே தைரியமாக இருக்கிற போது நான் உனக்கு எதுவுமே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே தனமும் அப்பத்தா என்ன அப்பத்தா நல்லா இருக்கீங்களா, ஏன்னா தனியாக வந்திருக்கீங்க, வேற யாருன்னா கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே, நீங்கள் தனியாக நடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தனமும் கேட்குறாங்க. அடியே வாடிங்க, நீ நான் தனியாக நடந்து வர முடியாதா, நான் ரொம்ப கேள்வி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பார்த்தா சும்மா ஒரு இது துணைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க, அதனால தனியாக வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் தனம் சரி வாங்க அப்பத்தா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் என்ன தனம் என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிதானோ, எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டா மயக்கம் வர மாதிரி ஆகிடும், எனக்கு சப்பாத்தி ஒத்துக்கிறதில்ல, சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே கிளம்புறாங்க. உடனே தனமும் சரிங்க அப்பத்தா நான் வந்து விட்டுட்டு வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் அங்கே அப்பத்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஈஸ்வரியும் ரூமில் உட்காந்துக்கிட்டு அங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே போஸோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இங்கே சேது அதுக்குள்ளே எந்த சாட்சியும் கிடைக்கக்கூடாது, அந்த கல்யாணத்தை நடந்துட்டா நம்மளுக்கு அதுவே போதும், அந்த பொண்ணு வேற இப்போ தான் அப்படி இப்படின்னு சொல்லி நான் சமாளித்து வச்சுருக்கேன், இப்போ இந்த சேது வேற இந்த விஷயத்தில் வந்து குட்டியை குழப்பிட போகிறான் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது மட்டும் இந்த சாட்சியை மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஏன்னா அவன் எடுத்துகிட்டு வராத மாதிரி நம்ம எதனா பிளான் போட்டு வைக்கணும், ஏன்னா சேது எப்படியாவது இந்த சாட்சியை கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ஈஸ்வரியுமே கெஸ் பண்ணிடுறாங்க. இங்கே சேதுவுமே அந்த சிறுமலைக்கு போயிட்டு அந்த வைத்தியருமே மீட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த வைத்தியரும் எனக்கு எதுவும் தெரியல, என் மக தான் அங்கே காட்டுக்குள்ளே இருந்தா, அவள் தான் அன்றைக்கி ஏதோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் என் மகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளையுமே கேட்குறாங்க.
உடனே அந்த பொண்ணும் ஆமாண்ணே ஒரு அக்கா அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு உடம்பெல்லாம் சேரெல்லாம் பூசிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரதை நான் பார்த்தேன். ஆனால் பேக்கில் ஒரு அண்ணா வந்து தலை மேலேயே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போகிறது என் 2 கண்ணால் பார்த்தேன். நான் அப்போவே அந்த அக்காவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவும் போனேன். ஆனால் நீங்கள் தான் வந்து அந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு அண்ணா மட்டும் அவங்க தலை பின்னாடியே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போனதை மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே சேதுக்கு பயங்கர கோபமாக அதுக்கு என் கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இந்த மாற்று மருந்தை அடிச்சுட்டு கொண்டு போனது போஸாக தான் இருக்கணும் 100% அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே அந்த வைத்தியரை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு கெட்டவனை அவன் இப்போ அவங்கிட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது நாசமாக போக போகுது. அந்த விஷயத்த இப்போ நிறுத்தணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும். எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஊருக்கு வந்து இந்த ஒரு நீங்கள் பார்த்த விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இந்த கல்யாணமும் நடக்காது. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு அது நல்லது பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா எங்கள் அப்பா இந்த ஊருக்கே முதலமைச்சர். அவரோட வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உண்மையை வந்து அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னீங்கன்னா தான் அந்த கல்யாணமும் நிற்கும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி விட்ட மாதிரி ஆகிடும். வைத்தியரை நீங்கள் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இங்கே சேது அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. ஐயா ஆமாங்க ஐயா, ஒரு பையன் அந்த பொண்ணை அடிச்சுட்டு அந்த பையிலிருந்து மாற்று மருந்தை திருடிட்டு ஓடிட்டாரு. என் 2 கண்ணால் அதை நான் பார்த்தேன். ஆனால் இந்த விஷயம் பொய்யின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த சிறுமலையில் வாழ்கிறவங்க அனைத்து இந்த கிராம மக்களுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சின்ன பொய் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த கருப்ப மந்த சாமி மேலே சத்தியமா ஐயா, ஒரு பொண்ணை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே இதை கேட்டதும் கோபமாக இருக்குது. ஆனால் அது எடுத்துகிட்டு போனது யாருன்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு தெரியல. ஆனால் இங்கே சேதுவுமே இந்த உண்மையை சொல்லிடுறாரு. அப்பா இந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்தது வேறு யாரும் இல்லைப்பா, இந்த வீட்டிலே இருக்கிற போஸு தான்ப்பா இந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்தது. முழுகாமல் இருக்கா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவளை தலை மேலே அடிச்சுட்டு இந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிட்டு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி உக்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு தப்பை செஞ்சுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டில் அவன் தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவனை இப்போ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சிறுமலைக்கு போயிட்டு இந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்தேன். அவன் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அதை நான் வாய் மூலயமா உங்களுக்கு நான் சொன்னேன்னா அதை நீ இங்கே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேற எந்த சாட்சியும் வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இது போஸ் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு சன்னியாசி, மோகனா, அப்பத்தா, ஈஸ்வரி, சாபுத்ரி, சித்ரா எல்லாருக்குமே தெரிய வந்து இங்கே பயங்கர அதிர்ச்சியாகவும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசொடைஞ்சி உக்காந்துடுறாங்க. இதை பார்த்த சாபுத்ரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தான் நம்ம இந்த சாட்சியை கொடுத்தோன்னு பார்த்தா இப்போ சேதுவும் ஒரு சாட்சியை கொண்டு வந்து இங்கே ராஜாங்கத்துக்கிட்டே சொல்லிட்டான். இப்போ இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு 1% சான்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்ரி தைரியமாக அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் முன்னாலேயே 2 லட்ச ரூபாய் புடவை எடுத்துக்கிட்டு அந்த செயின் எடுத்துக்கிட்டு கழுத்தில் எங்களுக்கு 10,000 ரூபாய் புடவையை எடுத்து கொடுத்தீங்க. இப்போ இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல, அந்த புடவையை மட்டும் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்ரியுமே அங்கே தாமரை கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சாபுத்ரியும் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட அண்ணன் அவன் போஸுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு அவன் தைரியமாக இந்த வீட்டில் இருப்பானே, அவனை தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்ரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரி அத்தாச்சி கொஞ்ச நேரம் கப்புன்னு இருக்கீங்களா, நீங்கள் செய்யாத தப்பா அவன் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கம் ஈஸ்வரி என்ன இருந்தாலுமே உன் பையன் போஸ் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அதுவும் ஒரு பொண்ணு
முழுகாமல் இருக்கா கருகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அது மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணியிருக்கனா போஸை கூட்டு 4 வெளுன்னு வெளுத்திருக்கணும். ஆனால் நீ உன் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பையனுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, நீ கர்ப்பமாக இருக்கன்னு வச்சுக்கோ, ஒரு பையன் உன்னை அடிச்சுட்டு போயிடுறான், உன்னை நினச்சி நாங்கள்லாம் ஃபீல் பண்ண மாட்டோமா? அது மாதிரி ஒரு தப்பை உன் பையன் பண்ணியிருக்கானா உங்கள் பையனை நீ கண்டிக்காம இங்கே சாபுத்திரியை நீ திட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. உடனே இங்கே போஸை கூப்பிட்டு இங்கே ராஜாங்கம் ஏன் போஸு இவங்க சொல்கிறத தான் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தயங்கிக்கிட்டே நிற்கிறத பார்த்துட்டு அங்கே கன்ஃபார்முமே பண்ணிடுறாங்க இங்கே ராஜாங்கம். உடனே போஸு நீ இது மாதிரி பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போஸு. நீ என் உசுரை காப்பாற்றின தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் உசுரவே இன்னொரு உசுரை எடுத்துட்டு தான் என் உசுரை காப்பாற்றுறதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியல. ஆனால் இப்போ தெரிய வரும்போது நீ எவ்வளோ பெரிய கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிரூபணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கம் பயங்கர கோபமாகவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியுமே ரொம்பவே கெஞ்சி பார்க்குறாங்க, கதமாடி பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குமே இங்கே ராஜாங்கம் மன்னிக்கிற மாதிரியே தெரியல, பயங்கர கோபமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் ஒரு முடிவு பண்ணிடுறாரு, நீ இதுக்கு மேலே லைஃப் லாங் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.